பாராட்டும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி மீம்ஸ் போட்டு அவங்க வந்து திட்டும்போதும் அதையும் எடுத்துக்கணும் இல்லையா? நான் சொல்ல கேட்டுங்க, பிஎஸ் வீரப்பான்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தார், பெரிய வில்லன் நடிகர். அவர் வந்து அவர் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தடவை போயிருக்கிறாரு. அப்போது அவர் ஒய்ஃபோட வந்து தியேட்டருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இந்த சண்டாளம் வந்துட்டானா அப்படின்னாங்களாம். அதுலேருந்து அவங்க ஒய்ஃபு ஐயா நடித்த படத்தை வந்து அவர் கூட தேட்டருக்கு போய் பார்த்ததே கிடையாதான். ஸோ அதுதானே அந்த கேரக்டருடைய சக்ஸஸ். இப்போ நான் செல்வியில் வந்து ஆண்டவர்லிங்கமாக நடிக்கும்போது வந்து எனக்கு வீட்டில் சாப்பாடு போட மாட்டேன்ட்டாங்க, அதில் வில்லனாக நடிக்கும்பொழுது. பட்டாபியாக நடிக்கும்போது நான் காதில் கையை வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே ரசித்தாங்க. செல்வியில் ஆண்டவர்லிங்கமாக வில்லனாக நடிக்கும்போது, அதாவது வில்லனாக நடிக்கும்போது அவர் வந்து திட்டு வாங்குறாருனாக்க அது பாராட்டுக்கள் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மீம்ஸில் வந்து திட்டுறாங்க, கொள்கிறாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதையும் நம்ம வந்து ஒரு பாராட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். அப்படின்னாக்கா வந்து நிச்சயம் என்ன இப்படி திட்டாங்க அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல அந்த ஈகோ வந்துனாக்க அது வரக்கூடாது இல்லையா? Login 360 IT courses with placement support just 4,999. Apply now.